பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கடந்த 3 நாளாவே மத்திய அரசாங்கம் விசஸ் தென் மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இதை தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் விசஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. அதுலேயும் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்கு இல்லையா, பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த நிதி பகிர்வு அப்படின்றத தொடர்ந்து பாராபட்சம் அப்படின்றது காட்டப்பட்டுக்கிட்டே வருது. அதாவது அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள் இல்லைன்னா அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த நிதி பகிர்வு அப்படின்றது ரொம்ப அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும், அவங்க ஆளாத மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு அவங்க தரக்கூடிய நிதி பகிர்வு அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, முதல்ல தமிழ்நாடு தான் பார்த்தோன்னா இந்த விஷயம் அப்படின்றத வாய்ஸ் அவுட் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமாவுமே பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் லாஸ்ட் டைம் பண்ண இந்த நிதி பகிர்வு அப்படின்றது இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய கொந்தளிப்பு அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துக்கான நிதி பகிர்வு அப்படின்றது இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 13,000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கான நிதி பகிர்வு அப்படின்றது 2,900 கோடி சம்திங். அதே மாதிரி கர்நாடகாக்கான நிதி பகிர்வு அப்படின்றது அதை விட கம்மியாக, கேரளாக்கான நிதி பகிர்வு அப்படின்றதுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான நிதி பகிர்வு அப்படின்றது பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு இருக்கு இல்லையா, தமிழ்நாடு தான் மாநிலங்களில் அதிகப்படியான வரி அப்படின்றத தேசிய அரசாங்கத்துக்கு செலுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா செலுத்துறாங்க. கர்நாடகாவை பொறுத்த வரைக்குமே அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4,50,000 கோடி ரூபா அப்படின்றத டேக்ஸாக வந்துட்டு செலுத்துகிறோம். ஆனால் மத்திய அரசாங்கம் திருப்பி தரக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா வெறும் 50,000 கோடியாக இருக்குது. ஸோ 4,50,000 கோடி அப்படின்றது எங்கே இருக்குது, 50,000 கோடி அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க முதல்ல போராட்டம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர் இருக்கு இல்லையா, அங்கே போராட்டம் அப்படின்றத நடத்துகிறாங்க. கர்நாடகாவுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா அதே இடத்துல பினராயி விஜயன் இருக்கார் இல்லையா, கேரளா சார்பில் ஒரு போராட்டம் அப்படின்றத நடத்துகிறாரு. அந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டு சார்பில் வந்து பிடிஆர் கலந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டெல்லி சார்பாக பார்த்தோம் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கலந்துக்கிறாரு. பஞ்சாப் சார்பாக பகவந்த் மான் கலந்துக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி எல்லா தலைவர்களுமே ஒன்று கூடி போராடணுன்னே பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் இந்த மணிப்பூர் இஷ்யூலாம் இருக்கு இல்லையா, இந்த மணிப்பூர் இஷ்யூ கூட வாய் திறக்காத பிரதமர் பார்த்தோம் அப்படின்னா உடனடியாக இதுக்கு வந்துட்டு அகென்ஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பேசுகிறீங்க இல்லையா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பார்த்து தான் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு, அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு செயல். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, இமயமலத்தில் உருவாகக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா, இமயமலையில் உருவாகக்கூடிய தண்ணியை வந்துட்டு நாங்கள் வேற யாருக்கும் தரமாட்டோம், நாங்கள் மட்டும்தான் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்காரங்க சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை சம்மந்தப்படுத்தி பேசியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இதில் நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய அதே மோடி தான் பார்த்தோன்னா குஜராத்தில் அவர் முதலமைச்சராக இருந்தப்ப நாங்கள் வருஷத்துக்கு 60,000 கோடி அப்படின்றத பார்த்தோன்னா மத்திய அரசாங்கத்துக்கு தரோம், ஆனால் அவங்க தரக்கூடிய நிதி பகிர்வு அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ குஜராத்காரங்க நாங்கள் என்ன பிச்சைக்காரங்களா, நாங்கள் என்ன டெல்லியில் திருவோடு ஏந்திட்டா நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ முதலமைச்சராக இருக்கும்போது நிதி பகிர்வு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொந்தளிச்ச அதே மோடி தான் பார்த்தோன்னா இன்னைக்கு பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா இது நாட்டை வந்துட்டு பிளவுபடுத்தக்கூடிய செயல் அப்படிலாம் வந்துட்டு யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க தெரியாமல் சமாளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பாஜக ஆளக்கூடிய பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு 4,500 கோடி ரூபாய்க்கு கம்மியாக நிதி பகிர்வு அப்படின்றதே நடக்கல. 4,600 கோடி, 4,800 கோடி, 13,000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் இருக்கு இல்லையா, உத்தரப்பிரதேசத்துக்கு தான் அதிகப்படியான நிதி பகிர்வு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தோம்னா அதிகப்படியாக டேக்ஸ் கட்டக்கூடிய எங்களுக்கு ஏன் கம்மியான நிதி பகிர்வு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாஜக சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்கே வளர்ச்சி கம்மியாக இருக்கோ அங்கே தான் வந்துட்டு வளர்ச்சி அதிகப்படுத்துறதுக்காக நிதி அப்படின்றத வந்துட்டு நாங்கள் அதிகமாக ஒதுக்குறோம். இதுவுமே வந்துட்டு பார்த்தோம்னா நாங்கள் வந்துட்டு ஒதுக்குறது கிடையாது, இதில் வந்துட்டு அரசியல் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நிதி ஆணையம் இருக்கு இல்லையா, நிதி ஆணையம் பார்த்தோம்னா ஒரு ஆய்வறிக்கை அப்படின்றத சப்மிட் பண்ணுறாங்க. அவங்களுடைய சொல்லுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த அமௌண்ட் அப்படின்றது ஒதுக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அப்படி பார்க்கும்போது கூட பாஜக இருக்காங்க இல்லையா, அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் அதிகப்படியான நிதி பகிர்வு அப்படின்றது இருக்கும்போது தென் மாநிலங்கள் ஏன் தொடர்ந்து இந்த பாராபட்சம் அப்படின்றது காட்டப்படுது. இப்போ எலெக்ஷன் நடக்க போகக்கூடிய இந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா 2024 நாடாளுமன்ற எலெக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ நடக்க போகிற இந்த டைம்லையுமே இந்தியா டுடே எடுத்த ஒரு கருத்து கணிப்பில் தென் மாநிலங்களில் பாஜக படு வீக்காக இருக்காங்க, ரொம்ப கேவலமாக தோப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வறிக்கை அப்படின்றதும் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ தென் மாநிலங்கள் அப்படின்றதுல பாஜகவால் கால் ஊன முடியல அப்படின்றதுனால அதுக்கு பழிவாங்கிற விஷயமா தான் இந்த ஒரு நிதி பகிர்வு அப்படின்றத பாஜக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தென் மாநில முதலமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தொடர்ந்து போர்க்கொடி அப்படின்றத உயர்த்துறாங்க.
ஆனால் பாஜக சைடில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நாங்கள் இதில் தலையிடுறதே கிடையாது. இது வந்துட்டு நிதி ஆணையம் இருக்கு இல்லையா, இப்போ 15வது நிதி ஆணையம் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு. 2021லேருந்து 26 வரைக்கும் அவங்க தான் இந்த நிதி பகிர்வு அப்படின்றத வந்துட்டு கவனிப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்றத தான் பார்த்தோம்னா நாங்கள் செயல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1976 காலகட்டங்கள் இருக்கு இல்லையா, அப்போ வந்துட்டு இந்த மக்கள் தொகை குறைப்பு அப்படின்றத முழு வீச்சில் எல்லா மாநிலங்களுமே செயல்படுத்த தொடங்கினாங்க. அதில் தென் மாநிலங்கள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக செயல்பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதுதான் இப்போ நமக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த நிதி பகிர்வு அப்படின்ற விஷயத்தை கொண்டு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 விஷயம் அப்படின்றத கணக்கில் கொண்டு வராங்க. அந்த 6 விஷயத்தை வச்சு தான் பார்த்தோம்னா இந்த நிதி பகிர்வு அப்படின்றது தரப்படுதுன்னே சொல்லலாம். அது என்ன 6 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மொதல் விஷயம் ஒரு மாநிலத்தினுடைய பரப்பளவு என்னவா இருக்குது. ரெண்டாவது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம்னா ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை எந்த அளவுக்கு இருக்காங்க. மூணாவது விஷயம் எந்த மாநிலத்துக்கு வந்துட்டு மிக குறைந்த தனிநபர் வருமானம் அப்படின்றது இருக்குது. நாலாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த வனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அஞ்சாவது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் பார்த்தோம்னா ஒவ்வொரு மாநிலமுமே மக்கள் தொகை குறைப்பு இருக்கு இல்லையா, அதில் எந்த அளவுக்கு செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 14வது இந்த நிதி ஆணையம் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த 1976 எடுக்கப்பட்ட அந்த சென்செக்ஸ் அடிப்படையில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த 15வது நிதி ஆணையம் பார்த்தோம் அப்படின்னா 2011வது வருஷம் எடுத்த அந்த சென்செக்ஸ் இருக்கு இல்லையா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதை வச்சு இந்த நிதி பகிர்வு அப்படின்றத கொடுக்கறதுனால பார்த்தோம்னா 1976 காலகட்டங்களில் இந்த தென் மாநிலங்கள் வந்துட்டு அந்த மக்கள் தொகை குறைப்பை ரொம்ப சீரியஸாக முன்னெடுத்தாங்க இல்லையா, அதுக்கு ஒரு பலன் அப்படின்றது கிடைக்காம போயிருக்கு. ஸோ சிறப்பாக செயல்பட்ட தென் மாநிலங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வரி பகிர்வில் இந்த பாராபட்சம் அப்படின்றத காட்டக்கூடிய இந்த மத்திய அரசாங்கம் பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்துக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த அதிரடியான கேள்விகள் அப்படின்றது முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி நிர்மலா சீதாராமன் சொல்லும் போதுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் நாங்கள் அரசியல் அப்படின்றதெல்லாம் காட்டல, எதிர்க்கட்சிகள் தான் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு அரசியல் இருக்கக்கூடிய விஷயமா மாத்துறாங்க. அந்த மாதிரி எந்த விஷயமுமே நடத்தப்படலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் தமிழ்நாடு இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டிலேருந்து மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட வரி அப்படின்றது பார்த்தோம்னா 2,12,680 கோடி, கர்நாடகாவிலேருந்து 1,92,514 கோடி, ஆந்திராவிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 2,34,813 கோடி அப்படின்ற மாதிரி பல்லாயிரக்கணக்கான கோடிகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த வரிக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த நிதி பகிர்வு அப்படின்றத பண்ணும்போது தான் இந்த இஷ்யூஸ் அப்படின்றது வருதுன்னே சொல்லலாம். சரி, ஓகே, இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா நாட்டிலையுமே, அது ஜெர்மனியாக இருந்தாலும் சரி, இல்லை அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவிலுமே மேற்கு மாகாணங்கள் தெற்கு மாகாணங்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கு இல்லையா, ஜெர்மனிலுமே பார்த்தோம்னா மேற்கு ஜெர்மனி தெற்கு ஜெர்மனி அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்குது. அங்கேயுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேற்கோட கம்பேர் பண்ணும்போது தெற்கு வந்துட்டு ரொம்ப ஹை லெவலில் இருக்காங்க அப்படின்னா மேற்குக்கு அதிகப்படியான அமௌண்ட் அப்படின்றத ஒதுக்குறாங்களா இல்லை அப்படின்லாம் சொல்ல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா அங்கே வளர்ந்த எல்லாருமே தெற்கில் தான் இருப்பாங்க, மேற்கில் இருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மாநிலத்தினுடைய நிதி இருக்கு இல்லையா, அதை அப்படியே பிடுங்கி இன்னொரு மாநிலத்துக்கு சேர்த்து கொடுக்கும்போது அந்த மாநிலம் என்ன ஆகும். இப்போ தமிழ்நாட்டிலே இருந்தாலும் சரி, கர்நாடகாவிலே இருந்தாலும் சரி, கேரளாவிலே இருந்தாலும் சரி, ஸோ அங்கேயுமே பார்த்தோன்னா மறுசீரமைக்கப்பட வேண்டிய சாலைகள் அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ அந்த சாலைகளை பார்த்தோன்னா மறுசீரமைக்கணும், பள்ளி கட்டடங்களை சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலவுகள்லாம் இருக்குது. ஸோ இந்த செலவுகளுக்கு போதுமான நிதி அப்படின்றத ஒதுக்காம தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட்லேயே இருந்தாலும் சரி, இல்லை இடைக்கால பட்ஜெட்லேயே இருந்தாலும் சரி, தொடர்ந்து இந்த நிதி பகிர்வு அப்படின்றது கன்சிஸ்டண்ட்டாக அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு போய்கிட்டே இருக்குது, எங்களுக்கு வரவே இல்லை அப்படின்றதா இவங்களுடைய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதற்கு எதிராக பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா முதலமைச்சராக இருக்கக்கூடிய சித்தராமையா இருக்கார் இல்லையா, தென் மாநிலங்களுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருளாதார கூட்டமைப்பு அப்படின்றத உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய விஷயமும் ரொம்ப பெரிய பேசு பொருளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எலெக்ஷன் வரப்போகிற இந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வீசஸ் நம்ம தென் தமிழ்நாட்டை சேர்ந்த தென் மாநிலங்களை சார்ந்த கவர்மெண்ட் முதலமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்று சேர்ந்திருக்கிறது அப்படின்றது பாஜகவுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பெரிய பெரிய இஷ்யூஸ்க்கெலாம் வாய் திறக்காத மோடி பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்துக்கு உடனடியாக பார்த்தோன்னா மறுப்பு அப்படின்றத நாடாளுமன்றத்திலே தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எலெக்ஷன் வரப்போகிற டைமில் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னா நமக்கு இன்னுமே அது ட்ராபேக்காக மாறும் அப்படின்றதுனால தான் மத்திய அரசாங்கம் இந்த விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா மௌனத்தை கலைச்சிட்டு வாய் திறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு சொன்னதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த வரி பகிர்வு இந்த நிதி பகிர்வு அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து கான்சன்ட்ரேட் பண்ணாதனால தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தலையில் தொடர்ந்து
இந்த மிளகா அப்படின்றது அரைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அட்லீஸ்ட் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்றதையாவது புரிஞ்சுக்கங்க. இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.